ஆன்மீக சொற்பொழிவு சர்ச்சை விவகாரத்தில் கைது செய்யப்பட்டுள்ள மகாவிஷ்ணுவை 7 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி கோரி சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் காவல்துறை தாக்கல் செய்த மனு நாளை விசாரணைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னை அசோக் நகர் அரசு பள்ளியில் சர்ச்சைக்குரிய வகையில் ஆன்மீக சொற்பொழிவு நடத்தப்பட்ட விவகாரம் தமிழ்நாடு முழுவதும் பூதாகரமாக வெடித்தது. மாற்றுத்திறனாளிகளை அவமரியாதை செய்யும் வகையிலும் மாணவர்கள் மத்தியில் மூட நம்பிக்கைகளை விதைக்கும் வகையிலும் பேசியதாக குற்றச்சாட்டுகள் எழுந்தன. இத்தொடர்பாக மாற்றுத்திறனாளிகள் காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் ஆஸ்திரேலியாவில் இருந்து திரும்பி வந்த மகாவிஷ்ணுவை போலீசார் கைது செய்தனர். தொடர்ந்து வரும் 20ஆம் தேதி வரை அவரை நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்க சைதாப்பேட்டை நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்த நிலையில் மகாவிஷ்ணுவை 7 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி கோரி காவல்துறை தரப்பில் சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த மனு நாளை விசாரணைக்கு வர இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனிடையே சர்ச்சை தொடர்பாக பள்ளிக் கல்வி இயக்குநர் கண்ணப்பன் அசோக் நகர் பள்ளியில் விசாரணை மேற்கொண்டார். மேலும் அப்பள்ளியில் தலைமை ஆசிரியராக பணிபுரிந்த தமிழரசியிடம் தொலைபேசி வாயிலாக விசாரணை நடத்திய அவர் சர்ச்சை தொடர்பாக இன்றைக்குள் உண்மையை எழுத்துப்பூர்வமாக அளிக்க வேண்டும் என கெடு விதித்துள்ளார். இந்த விசாரணையின் அடிப்படையில் அறிக்கை தயார் செய்து பள்ளி கல்வித்துறை செயலாளரிடம் சமர்ப்பிக்க இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதேபோல சர்ச்சை தொடர்பாக தலைமை செயலாளர் முருகானந்தும் கல்வித்துறை அதிகாரிகளிடம் விசாரணை மேற்கொண்டார். மகாவிஷ்ணுவை அரசு பள்ளியில் சொற்பொழிவு நடத்த பரிந்துரை செய்தது யார் மற்றும் அனுமதி வழங்கியது யார் என்பது குறித்து அவர் விசாரித்ததாக கூறப்படுகிறது.